யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து நீக்கப்பட்ட தொண்டர் ஊழியர்கள் சுகாதார அமைச்சிற்கு அழைத்துச் சென்ற அர்ச்சுனா எம்பி. பண்டிகை காலத்தில் விசேட போக்குவரத்து திட்டம். அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஆரம்பம். வடமராட்சி கிழக்கு பகுதியில் கரையொதுங்கிய மர்ம படகு. 13 வகையான தரமற்ற மருந்துகள் இறக்குமதி. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. ஜனாதிபதி நிதிய பணத்தை வாரி இறைத்த ரணில் 11 மாதங்களில் 300 கோடி ரூபாய் செலவு. பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. 5000 ரூபாய் நாணயத்தாள்களுடன் சிக்கிய மாணவர்கள் விசாரணையில் வெளியான தகவல். ஜனாதிபதி நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்றேன், தவறு என்றால் தூக்கிலெடுங்கள். விமலவீர திசாநாயக்க தெரிவிப்பு. திருடர்களின் பிடியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் சந்திரிகா குமாரதுங்க மாவத்தை மாலம்பே தொடக்கம் அம்பத்தளை வரையில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் அப்பகுதி போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இன்று பணிப்புரை விடுத்துள்ளார். இவ்வழியாக செல்லும் வாகனங்களை திருடர்கள் கொள்ளையடிப்பதாக அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த முறைப்பாடுகளை அடுத்தே ஆளுநர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீஸ் ரோந்து பணிகளை அதிகரிக்கவும் வீதியின் நுழைவாயிலின் இருபுறமும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் ஆளுநருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள இந்த பிரதேசத்தை முள்ளேறிய மற்றும் மாலம்பே உள்ளூராட்சி சபைகளுக்கு மாற்றுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6500க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் நத்தார் தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு பல பேருந்துகள் மற்றும் ரயில்களை இயக்குவதற்கு போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் விசேட பஸ் சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பண்டிகை காலம் முடியும் வரை தினமும் 50 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்தார். தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு அனைத்து டிப்போ மேலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராமங்களுக்கு திரும்பிய மக்கள் கொழும்புக்கு வருவதற்காக பஸ் சேவையொன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் பண்டிகை காலத்தையொட்டி சில சிறப்பு ரயில் பயணங்களும் இயக்கப்பட உள்ளது. கடந்த 27ஆம் தேதி இரவு பதுளைக்கு விசேட புகையிரதமும் கொழும்பு கோட்டைக்கு விசேட புகையிரதமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இண்டிபொலக்கே தெரிவித்தார். அத்துடன் டிசம்பர் 28ஆம் தேதி காலை பதுளைக்கு விசேட புகையிரதமும் 29ஆம் தேதி இரவு பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு விசேட புகையிரதமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு மேலதிகமாக யாழ்தேவி விரைவு ரயிலுடன் யாழ்ப்பாணம் வரை நகரங்களுக்கு இடையிலான விரைவு ரயிலையும் கூடுதல் பெட்டிகளை இணைத்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிற்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச, அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதியமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் 28 பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது.
තියටර් එක ඇතුළේ වැඩ කරන ළමයිට හැම මාසෙකම 15000ක් වෙල්ෆෙයාර් සොසයිටියෙන් දෙනවා. ഒരു വെർഷൻ കാക്കാണ് කවුරුත් දුන්නානේ. ආ රෙකෝඩ් වෙර්ෂන් කවුරුත් දීලා තියෙනවා මේ මේකට පරිදි. දැන් 84 කට්ටියට ඒගොල්ලෝ දීලා තියෙනවා ස්පෙෂල් බැච් එකක් ඒක අපොයින්ට්මන්ට් බැච් එකක් විදිහට දීලා තියෙනවා. ඒ බැච් එක ඇදගෙන හොස්පිටල් එක ඇතුලේ යන්න පුළුවන්. අවුරුදු 3ක් විතර මේගොල්ලෝ වැඩ කරලා තියෙනවා. මේගොල්ලෝ ඇතුලේ ඉන්න එපා කියන සිකියුරිටි ගහනවා, ෆොටෝස් දානවා, වීඩියෝස් දානවා. මේගොල්ලෝ හැමදාම මට ඒක අරන් යවනවා. එතකොට මම ඉවරේ ආයෙත් කමසොත් 1 week 2 week வந்தாங்க தான் பட்ஜ் கொடுத்துருக்காரு. எங்களை கொடுத்தாரு இல்ல. நாங்க போய் கதைச்சு நேத்துல சொல்லிச்சு நீங்கள வேலைக்கு வேலை பண்ணா பாருண்டா இப்போ உங்களுக்கு பிரைவேட் வேலைக்கு வாங்கல நீங்க இப்ப வேலை தேவையா சார் கொஞ்சம் போமா இருக்கிறாரு. ඕකේ එතකොට කිව්වලු සතිමුටිස ටිකක් හදවලා ඉන්න හින්දා සති දෙකක් එන්න එපා කියලා ජනවාරි 14 අපි පොංගල් දෙනවනේ. ඒකෙන් පස්සේ එන්නලු එයා ටිකක් කූල් වුණාම වෙල්ඩ ගන්නවා කියලා මේගොල්ලෝ මේ එළියට දාලා තියෙනවා. එතකොට මේගොල්ලෝ අහනවා අතන මේගොල්ලෝ සමාජු බැඳලා ඉන්නවා, බබාලාත් ඉන්නවා, දුර ඉන්න එන කට්ටියක් ඉන්නවා. එතකොට ඒගොල්ලෝ ඇත්තම ජීවිත වේදම කියලා එකක්වත් නැහැ. කියන්නේ ඉන්කම් කියලා එකක්වත් නැහැ. එතකොට මේගොල්ලෝ අහනවා අපේවත් ඒකට අරගෙන මොකරි නෝ NGO එකක් තියෙනවනේ මේ ICRC නැත්නම් රෙඩ් ක්‍රෝස් නැත්නම් සෙන්ට් ජෝන්ස් අප්ලෝස් ඒකට දාලා யாழ் வடமராட்சி கிழக்கு உடுதுறை 5ஆம் பனையடி கடற்கரை பகுதியில் படகொன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. OFRP 6224 JFN என்னும் இலக்கமுடைய குறைத்த படகு ஆட்கள் யாருமற்று கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். இயந்திரமற்று ஆழ்கடலிலிருந்து கரையொதுங்கிய இலங்கை நாட்டிற்கு சொந்தமான குறித்த படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. போதுமான கையிருப்பின் ஊடாக தேவைக்கேற்ப சந்தை விநியோகம் இடம்பெறுவதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசுகர குறிப்பிட்டுள்ளார். 1 கிலோகிராம் குளிரூட்டப்பட்ட கோழி இறைச்சியை 1000 ரூபாவுக்கும் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசுகர கூறியுள்ளார். முட்டை ஒன்றின் விலை 31 ரூபாய் முதல் 33 ரூபாவுக்கு இடைப்பட்ட தொகையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த 11 மாதங்களில் 300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு உதவியதாக 58 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக காப்போது உயர்தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் நிதியாக 32 கோடி ரூபாவும், மகாபுல புலமை பரிசில் நிதியத்தின் ஊடாக 16 கோடி ரூபாவும், இளம் பாராயத்தினரின் நலனோம்புகை திட்டங்களுக்கு 15 கோடியும், பிக்குமார் கல்விக்காக 3 கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே தனது பதவிக்காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்கம் உயர்தர முறையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார். அதனூடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 30 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறு சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த 30 லட்சமும் எனது வங்கிக் கணக்கிலோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை. எனக்கு சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்த வத்தலை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் 1 கோடிக்கு மேல் செலவானது. தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகிறார்கள். ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தாக்கியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி பிரதேச செயலகத்தின் முன்பாக உத்தியோகத்தர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடந்த 20ஆம் தேதி கோரளை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும்போது சிலரால் தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த தாக்குதலை கண்டித்தும் போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்தின் முன்பாக ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய் தாக்கியவரை, அரசு உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய், கடமையை செய்தால் உயிருக்கு அச்சுறுத்தலா, அரசு பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு எப்போது தீர்வு என கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர்களிடம் தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரை போராட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்தனர். மகஜரை பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரி குற்றவாளிகளை கைது செய்வதில் அயராது முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இரவு பகலாக போலீஸ் குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் சரணடையாமல் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். விரைவில் அவர்களை கைது செய்வேன் என்றும் தெரிவித்தார். அவரது பதிலை கேட்டறிந்து கொண்டவர்கள் போராட்டத்தை இடைநிறுத்தி அவ்விடத்திலிருந்து விலகிச் சென்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 341 உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டத்தை செயற்படுத்த உள்ளதாக பிரதி அமைச்சர் ருவன் சினரத்ன குறிப்பிட்டார். இதனிடையே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, ராணுவ தளபதி, கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி, பதில் போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் இந்த செயலணியில் அங்கம் வகிக்கின்றனர். இவர்களை தவிர நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரும் இந்த செயலணியில் இடம்பெற்றுள்ளார். 16 உறுப்பினர்களை கொண்ட இந்த செயலணியில் கலாநிதி அனுருத்த கமகே, கலாநிதி காமினி படுபிடகை உள்ளிட்டவர்கள் உள்ளடங்குகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த முப்படை வீரர்களை இன்று முதல் அமலாகும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முப்படை தளபதிகளுக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் தொடர்ந்தும் கடமையில் ஈடுபடுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் போதுமான அளவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு நடைமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுவதாவது: பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினது 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி ஆரம்பமாகின. எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 நாட்கள் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் மீண்டும் இம்மாதம் 4ஆம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாகியிருந்த நிலையில் எதிர்வரும் 31ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. இந்த நிலையில் பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை இவ்வாண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை நேர அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் 13 வகை மருந்துகள் முறையான தரமின்மை காரணமாக கடந்த 2 வாரங்களுக்குள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் 8 மருந்து வகைகள், இந்த வாரம் 5 மருந்து வகைகள் உள்ளடங்கலாக 13 மருந்து வகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக கூறும் வைத்தியர், நீக்கப்பட்ட 8 வகையான மருந்துகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிட்டார். அவ்வாறான மருந்துகளை கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 3 வருடங்களில் மாத்திரம் சுமார் 300 மருந்து வகைகள் பாவனையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும்
அவை நிமோனியா, மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்று நிலைமைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் என அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு தரமற்ற மருந்து வகைகள் அகற்றப்படுவதாகவும், ஆனால் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் பணியாற்றிய அதிகாரிகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முறையான வேலை திட்டம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் இவ்விடயங்கள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். அனைத்து அரசு நிறுவனங்களும் மருந்துகளை இறக்குமதி செய்யும் பொறிமுறையில் தலையிட்டு அடுத்த வருடம் இந்த நிலைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், இல்லையெனில் வெற்றிகரமான முறைமை மாற்றத்தை நம்ப முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 57 போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்களை வைத்திருந்த 4 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்தெனிய போலீசார் தெரிவித்தனர். திகன பிரதேசத்தைச் சேர்ந்த விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரினால் தெல்தெனிய போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் மாணவர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 மாணவர்களும் திகன பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்ய முயன்றுள்ளனர். மாணவர்களிடம் இருக்கும் நாணயத்தாள்கள் போலியானவை என அறிந்து கொண்ட குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 4 மாணவர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களும் 15 முதல் 16 வயதிற்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். நெருங்கிய நபரொருவர் பல்வேறு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இந்த நாணயத்தாள்களை தங்களுக்கு கொடுத்ததாக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர் தலைமறைவாகியுள்ளதாகவும், சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளிகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க இதனை தெரிவித்துள்ளார். அதிகளவான லாபத்தை ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபையினால் சுமார் 40% சலுகைகளை மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்க முடியும். தற்போது இலங்கை மின்சார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர். இவ்வாறு பொருளாதார கொலையாளிகளை கண்டறிந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார். பதுளை நகரத்தின் மத்திய வர்த்தக நிலையத்தின் 2வது மாடியின் பாதுகாப்பு வேலி உடைந்தமையினால் சுமார் 15 அடி உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து சிறுவன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். பதுளை பசறை வீதியில் 2வது மைல்கல் பகுதியைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுவனே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த சிறுவன் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சிறுவன் ரேஸ்கோஸ் வீதி மைதானத்தில் ரக்பி பயிற்சிக்காக தனது தாயாருடன் காலை சென்றுள்ள நிலையில் மத்திய வர்த்தக நிலையத்தின் 2வது மாடியில் உள்ள இரும்பு பாதுகாப்பு வேலியில் சாய்ந்த போது பாதுகாப்பு வேலியானது திடீரென உடைந்து மாணவனுடன் கீழே விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.